நல்ல தரமான ஹெல்மெட் அணிவது கடுமையான தலைக்காயத்திற்கான வாய்ப்புகளை எத்தனை சதவீதம் குறைக்கிறது? சாலை விபத்துகளின் போது நல்ல தரமான ஹெல்மெட் அணிவது தலையில் ஏற்படும் பலத்த காயங்களை 70க்கும் மேல் குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது உயிரிழப்புகளை தடுப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அரசியலமைப்பின் எந்த பிரிவுகள் மாநிலக் கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகளை உள்ளடக்கியது? இந்திய அரசியலமைப்பின் பகுதியில் உள்ள பிரிவுகள் 36 முதல் 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை டிபிஎஸ்பி விளக்குகின்றன. இவை சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டாலும் நாட்டின் நிர்வாகத்தில் அடிப்படை வழிகாட்டுதல்களாக அமைகின்றன. அரசாங்கத்தின் வெளியுறவுக் கொள்கை முதன்மையாக எதை பற்றியது? வெளியுறவுக் கொள்கை என்பது ஒரு நாடு மற்ற நாடுகளுடனான தனது உறவை மேம்படுத்தவும் தேசிய நலன்களை பாதுகாக்கவும் எடுக்கும் கொள்கை முடிவுகளாகும். இது சர்வதேச அரங்கில் ஒரு நாட்டின் நிலைப்பாட்டை தீர்மானிக்கிறது. சட்டசபையின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக எச்.சி. முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி ஆகிய இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சாலை குறியீடுகள் பற்றி கூறப்பட்ட கருத்து என்ன? சாலை குறியீடுகள் உலகளாவிய குறியீடுகள் மற்றும் வண்ணங்களை பயன்படுத்தி வடிவமைக்கப்படுவதால் அவை மொழி தெரியாதவர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் உள்ளன. இது சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய உதவுகிறது. ஜனநாயகத்தின் 4 தூண்கள் யாவை? சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை ஆகிய மூன்றுடன் ஊடகமும் இணைந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதால் இவை 4 தூண்கள் என அழைக்கப்படுகின்றன. இதில் ஊடகம் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் 4வது தூணாக ஃபோர்த் எஸ்டேட் கருதப்படுகிறது. எந்த அரசாங்க அதிகாரியின் நிர்வாக மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள் விரிவான பதிலாக விவரிக்கப்பட வேண்டும்? இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டின் பெயரளவு நிர்வாகத் தலைவராக செயல்படுகிறார் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது போன்ற நீதித்துறை அதிகாரங்களையும் கொண்டுள்ளார். அரசியலமைப்பின் 72வது சரத்தின் கீழ் தண்டனைகளை குறைக்கும் அல்லது மன்னிப்பு வழங்கும் அதிகாரமும் அவருக்கு உண்டு. ஒரு ஆளுநரை நியமிப்பது தொடர்பாக அரசியலமைப்பு எப்போது ஆலோசிக்கப்படுகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 153 முதல் 160 வரையிலான சரத்துகள் ஆளுநரின் நியமனம் மற்றும் தகுதிகள் குறித்து விளக்குகின்றன. எனவே ஒரு ஆளுநரை நியமிக்கும் போது மட்டுமே இந்த அரசியலமைப்பு விதிகள் நேரடியாக ஆலோசிக்கப்படுகின்றன. 2. மதச்சார்பின்மை இந்திய மக்களிடையே எதை உருவாக்க நோக்கமாக கொண்டுள்ளது? மதச்சார்பின்மை என்பது அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதன் மூலம் இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கிறது. இது அரசு எந்தவொரு குறிப்பிட்ட மதத்தையும் ஆதரிக்காது என்பதை உறுதி செய்து சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகிறது. நிதி நெருக்கடியின் போது சம்பள மாற்றங்களால் பாதிக்கப்படக்கூடிய குறிப்பிட்ட நபர்களின் குழு எது? சட்டப்பிரிவு 36(0) கீழ் நிதி நெருக்கடி அறிவிக்கப்படும் போது உச்சநீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியத்தை குறைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. இது நிதி நெருக்கடியை சமாளிக்க அரசியலமைப்பு வழங்கியுள்ள ஒரு சிறப்பு ஏற்பாடாகும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.